அண்மை செய்தி. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழகத்தை தலைகுனிய வைத்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு என்பது மிக சிறப்பாக இருந்ததாகவும், ஆனால் கடந்த 54 மாத திமுக ஆட்சியிலே தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இப்போதே காவல்துறை சிறப்பாக செயல்படாத நிலையில் தற்போது துறையினுடைய செயல்பாடு மிகுந்த கேள்விக்குறியாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் தமிழகத்தில் டிஜிபி பதவி காலியானவுடன் தகுதியான காவல் உயர் அதிகாரி பலர் இருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசு தொடர்ந்து ஜூனியர் அதிகாரிகளுடைய பெயர்களை மத்திய தேர்வாணையத்திற்கு பரிந்துரைத்த நிலையிலே வேண்டுமென்றே டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தக்கூடிய நோக்குடன் அரசு செயல்பட்டதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நிர்வாக திறனற்று திமுக அரசு செயல்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்கள், சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலே கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பலியாகியுள்ளனர் என்றும் அவர்களுக்கு சுமார் 104 கோடி ரூபாய் நிவாரணமாக மாநில அரசு வழங்கியுள்ளதாகவும் கூறியிருப்பது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு தோல்வியின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 104 கோடி ரூபாயை நிவாரணமாக கொடுத்ததை ஒரு பெருமையாக பேசுவதா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் முதல் அக்டோபர் வரையிலான கடந்த 4 மாதங்களில் தமிழ்நாட்டில் சுமார் 501 கொலைகளும் சுமார் 156 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளும் பதிவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர திருவண்ணாமலையில் 2 காவலர்களே அண்டை மாநில பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது, சென்னை அடையாறு அருகே காந்தி நகரில் குணா என்பவர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டது, தேனி அருகே 2.5 சவரன் தங்க நகைகளுக்காக இளைஞரை அடித்து கொலை செய்து ஆற்றில் வீசியது, இப்படி ஏராளமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தினசரி கொலைகளும் கொள்ளையும் நடைபெற்று வருவதாக, தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது பெரும் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். 4.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியிலே அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்திருப்பதாகவும், குறிப்பாக மக்களை காக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு தோல்வியால் தமிழகம் பாதிப்பு அடைந்து வருவதை இனிமேலும் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும், அதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும், உடனே மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக நியமனம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.